ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் எபிசோட் நம்பர் 15. இன்னைக்கு என்னன்னா, வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. ஸோ வீடு கட்டுறதுக்கு முன்னாடி கல்யாணத்தில் ஒரு ரிகர்சல் பார்த்துடலாமா? நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பாக எதுவும் சொல்ல வரலங்க. என்னன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆஃப்டர் மேரேஜ் வரவு செலவுனா என்னன்னு தெரியாமல் கல்யாணம் பண்ணுறதை விட கல்யாணத்துக்கு முன்னாடியே வரவு செலவுனா என்னன்னு தெரியப்படுத்துங்க. எப்படின்னு பார்க்குறீங்களா? உங்கள் வீட்டில் பொண்ணு இருந்தால் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஆகிற செலவை அவங்கள பார்க்க வைங்க. இன்கேஸ் பையன் இருந்தால் மேரேஜ்க்கு ஆகிற செலவை அவங்கள பார்க்க வைங்க. பட் பேரண்ட்ஸ் ஆன நீங்கள் உங்களோட காசை கொடுத்து அவங்கள செலவு பார்க்க வைங்க. அவங்க காசில் நீங்கள் பண்ண வச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் என் காசை வச்சு நான் செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஸோ அந்த லெவலுக்கு நீங்கள் ஃபீல் பண்ண வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கீழே இருந்தால் தான் அவங்க உங்களோட கண்ட்ரோலில் இருப்பாங்க. இது அதிகாரத்தை சொல்ல வரலங்க, அன்பை சொல்ல வரேன். அண்ட் இதில் ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது. ஒரு ஈவெண்ட்டை நடத்துகிறோன்னா அதுக்கான அலைச்சல் என்ன, வரவு செலவு என்ன, எத்தனை பேரை பார்க்கணும், இவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த எல்லாத்தையுமே அவங்க கற்றுக்கவும் செய்வாங்க. உங்கள் மூலியமாக அவங்க இதை கற்றுக்க ட்ரை பண்ணுவாங்க. இது ஒரு அனுபவமாக கூட இருக்கலாம். இதை வச்சு ஃப்யூச்சரில் அவங்க வீடு கட்டும்போது இன்னும் சிறப்பாகவே அவங்க செய்வாங்க. ஸோ பசங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கறது தாங்க அடிப்படை. ஸோ நல்லதாகவே சொல்லிக் கொடுப்போம், நல்லதாகவே யோசிப்போம். நாளைக்கு வேற ஒரு எபிசோட வந்து பார்க்குறோம். டாடா ஃப்ரம் விஜி மேனகா.